டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சந்திக்க போகின்ற விருந்தினர் அவர்கள் எந்த ஒரு அறிமுகம் தேவையில்லை. பொருளாதார வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் ஆத்ரே அவர்கள். அவர் பன்முகம் கொண்ட அறிஞர் அவர்கள். அவர்களிடம் இன்றைய காலத்தில் நிகழ்ந்து வரும் சமூக, பொருளாதார, அரசியல், பண்பாட்டு சீரழிவுகள், போராட்டங்கள் குறித்து சில ஐயப்பாடுகளை அவர்களிடம் தீர்த்து கொள்வதற்கு இந்த காணொலி உதவும் என்று நான் நம்புகிறேன். அவரிடமே சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இப்போ பிப்ரவரி 28 திடீர்னு ஆல் ஆஃப் சடன் இது கேம் லைக் போல்ட் ஃப்ரம் தி ப்ளூங்கிற மாதிரி இன்னொரு நாட்டு தலைமையில் குண்டு போட்டு அவர் கொல்லுவது என்பது பயங்கரமாக அறிவித்து அவர்கள் கொன்று, அதற்கு அவங்க சொன்ன காரணம் 2 சொன்னதாங்க. இது வெளியில் சொல்லப்பட்டது. ஒன்று அது ஒரு டெரரிஸ்ட் ரிஜிம் தட் ஷுட் பி ரிமூவ்டு, அதுக்கு இந்த தலைமையை நீக்க வேண்டும். 2வது அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு அப்படி என்பது இட் லீட்ஸ் டு தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆட்டம் பாம், நியூக்ளியர் வெப்பன்ஸு, நியூக்ளியர் வார்ஹெட்ஸு. அதை பண்ணணுது அது ப்ரிவென்ஷன் பெட்டர் தேன் க்யூருங்கிற மாதிரி முன்கூட்டியே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் தாக்கியதாக அதை நியாயப்படுத்தினார்கள். இப்போ உலகத்தில் உள்ளது என்ன அப்படின்னு சொன்னால், உலகமே அதை எதிர்த்து ஒரு சாவரிட்டி ஆஃப் த நேஷன், இறையாண்மை என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. யுஎன்ஓ இருக்கும்போது, சீட்டோ, நேட்டோ, சென்டோலாம் இருக்கும்போது, அல்லது மற்ற நாடுகள்லாம் இருக்கும்போது இப்படி செய்தது நியாயமா என்பதனால இதனுடைய பேக்ரவுண்டு ஃபோர்ஸஸ், இதனுடைய சூத்திரதார் என்ன, இது என்ன டைனமிக்ஸ் என்ன, ஏன் அப்படி செய்யணும் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய ஆண்டோருடைய உங்களுடைய வல்லுநருடைய வியூ கேட்குறேன். இது அவர் ட்ரம்ப் முன்வைக்கக்கூடிய காரணங்களில் ஏகப்பட்ட முரண்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, அவர் இப்போ தானே ஈரான் தலைமையை நேரடியாக அழிப்பதற்கு இறங்கியிருக்கிறாரு. முன்பு வெனிசுவேலா ஜனாதிபதியையும் அவர் மனைவியையும் அவங்களுடைய படுக்கையிலேருந்து தூக்கிட்டு போனாங்க. அதனால் இது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன முழக்கத்தில் ஆட்சிக்கு வந்தார், அமெரிக்கா தேவையில்லாமல் இப்போ உலகம் பூரா பொறுப்பு எடுத்துருக்குது, அதெல்லாம் விட்டுடணும், நம்மளை மட்டும் பார்த்துக்குவோம், ஐரோப்பா பற்றி நேட்டோ பற்றி கண்டுக்கிட வேண்டாம் என்று சொல்லி மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அமெரிக்காவை மீண்டும் மிகப்பெரிய வல்லரசாக்குங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்து தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். அப்போ அவருடைய ஆதரவாளர்கள் பலருமே இவர் அப்போ உலகம் பூரா யுத்தத்துக்கெலாம் போக மாட்டார், அமெரிக்காவை மட்டும் மையப்படுத்தி ஆட்சி செய்வார்ன்றலாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா ஒரு முதலாளித்துவ வல்லரசு, சூப்பர் பவர். அதில் நீண்ட கால பாரம்பரியம், அதுக்கு ஏகாதிபத்திய பாரம்பரியம் தான். அமெரிக்காவிலிருந்து ஏராளமான உற்பத்தியிலிருந்து கிடைக்கின்ற உபரிகள், நிதிகள் உலகம் பூரா உலா வருது. அதற்கான சூழலை அமெரிக்கா நாடுகளை நெருக்கி பிடித்து உருவாக்கி விட்டது. இப்போது ஒரு தாராளமய உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதில் உலகமயமாக்கல் என்பதை அமெரிக்க வல்லரசு திணித்து விட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பன்னாட்டு பெருமேகபோகங்கள் இந்த எளிதாக ஒரு நாடுகளுக்குள் நுழையலாம், வெளியேறலாம், பணத்தை பயன்படுத்தலாம், லாபம் ஈட்டலாம், கொள்ளையடிக்கலாம் என்ற ஒரு நடைமுறைக்கு அவங்க பழகிட்டாங்க. அதெல்லாம் இருக்காங்க அவங்க. அந்த நடைமுறையை மேலும் வலுப்படுத்துவது என்பதுதான் ட்ரம்பினுடைய உள்ளார்ந்த அஜெண்டா. அவருடைய நிகழ்ச்சிகள் அதுதான். சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்செல்லாம் நீங்கள் இடைப்படவே கூடாது. அவர் பலதும் சொல்லுவார். ஆனால் நீங்கள் இந்த பன்னாட்டு வர்த்தகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதை பார்த்தீங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படி தான் அவர் நிலவெடுக்கிறார். இந்த குறிப்பாக ஈரான் மீது இனப்படுகொலை செய்து வரும் இஸ்ரேலும், உலகத்தையே தொடர்ந்து தாக்கி வரும் அமெரிக்க வல்லரசும் இணைந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதை மீண்டும் மீண்டும் ஊடகங்களில் ஈரான் போர்னு சொல்கிறாங்க. ஈரான் போரே பண்ணலை. ஈரான் ஒரு நாடு இருக்குது, அங்கே அதன் மீது இவங்க போர் தொடுத்துருக்குறாங்க. ஆக தற்காப்புக்கு அது எதிரடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. என்ன பார்க்கணும்னா, அவர் ஒரு கற்பனையில் இருந்தார்.
அது இஸ்ரேலினுடைய அழுத்தம் இதில் ஏராளமாக இருக்குது. இன்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரம்ப் முகாமில் உள்ள ஒரு முக்கியமான பொறுப்பாளர், அமெரிக்காவில் முக்கிய அரசு பதவியில் இருப்பவர், கவுண்டர் டெரரிசமுக்கு எதிரான ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர், அவர் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து இந்த முழுக்க இந்த யுத்தம் என்பது இஸ்ரேலால் திணிக்கப்பட்டது, அமெரிக்காவுக்கு இதில் எந்த நன்மையும் கிடையாது, அதுதான் நான் வந்து தொடர்ந்து என் பொறுப்பில் இருக்க முடியாதுன்னு வெளியேறிட்டார். அப்படி பலரும் ட்ரம்ப் முகாம்லேயே இதில் பெரிய சலசலப்பு இருக்குது. அவருடைய துணை ஜனாதிபதியே அதிகமாக வந்து இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதில்ல. அவர் வந்து இதில் ஜேடி வான்பாடு இல்லை, வான்ஸு மற்ற ஆட்கள் இருக்காங்க, அவங்க வந்து அவரை உசுப்பிட்டுருக்காங்க. ஆனால் ட்ரம்ப்பை உசுப்பணும்னு அவசியம் இல்லை. பட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது ட்ரம்ப் என்ற நபரையோ மாகா இயக்கத்தையோ மட்டும் சார்ந்த பிரச்சனை இல்லை. இன்றைக்கு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு சற்று மாறுபட்ட ஜனநாயகத்தன்மை கொண்ட ஒரு உலகம் இருந்தது. அதில் வந்து சோவியத் ஒன்றியம், மக்கள் சீனம், வியட்நாம், கொரியா என்றெல்லாம் பல நாடுகள் வந்து ஒரு மாற்று வளர்ச்சி பாதையில் பயணத்தை கொண்டு போனாங்க. ஆனால் 90களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. 90ல் சோவியத் ஒன்றியம் அமெரிக்காவினுடைய முனைவுகளால் அழிக்கப்பட்டது, பிளவுபட்டது. அதுக்கு பிறகு ஒரு உலகம் என்பது இங்கே அமெரிக்காவினுடைய உலகமாக இது இருந்துகிட்டு. ஆனாலும் 2007, 2008 அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி சந்தித்தது. ஏன்னா 91ல் சோவியத் ஒன்றியம் சிதறுண்ட பொழுது ஒரு உலகம் ஏற்பட்டுவிட்டது, நாம தான் ராஜா உலகத்துக்கு என்ற ஒரு கற்பனை வலுவாக முன்வைக்கப்பட்டது அமெரிக்க தரப்பிலிருந்து. பலரும் ஆரிச்சாங்க. இந்தியாவிலையுமே வந்து நம்ம இனிமேல் நமக்கு வழி இல்லை, நம்ம வந்து சோவியத் நமக்கு ஆதரவாக இல்லை, ஆகவே நம்ம வந்து இனிமேல் அமெரிக்காவோடு சார்ந்துதான் நம்முடைய பொருளாதார முனைவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க வல்லரசு வலுவாக தன் பல்வேறு அமைப்புகள் மூலமாக, பன்னாட்டு அமைப்புகள் மூலமாக முன்வைத்த உலகமயம், தாராளமயம், தனியார் மயம், அந்த லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி கொள்கைகளை உலகம் பூரா திணித்தது. உலக வங்கியை பயன்படுத்தி, IMF-ஐ பயன்படுத்தி, அதே போன்று உலக வர்த்தக அமைப்பு 95 உருவாயிற்று, அதையும் பயன்படுத்தி அமெரிக்க வல்லரசின் தலைமையில் வந்து ஒரு ஒன்றுபட்ட உலக முதலாளித்துவ பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்வது, அது நாடுகளின் இறையாண்மையெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்ற பாணியில் அந்த பயணம் துவக்கப்பட்டது. அப்போது ஒருத்தர் புத்தகம் கூட எழுதினார். அவர் வந்து இனிமே சோஷலிசம்லாம் கிடையாது, இந்த விளையாட்டு முடிஞ்சு போச்சு, அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு, முதலாளித்துவம் ஜெயிச்சிருச்சு, வரலாறு முடிந்து விட்டு என்று ஃப்ரான்சிஸ் ஃபுகையாமா என்ற அறிஞர் எழுதினார். பிறகு அவரே அது நான் சொன்னது தப்புங்கிறத இப்போ சொல்லிட்டார். ஆனால் என்னென்னா, அந்த 91ல் உருவாக்கப்பட்ட ஒரு உலகம், அதை விட்டு உலகம் பூராவுமே வந்து தாராளமய, தனியார்மய, உலகமய கொள்கைகள் திணிக்கப்பட்டன. அரசு பங்கேற்பு, வளர்ச்சிக்கான முனைவுகள் என்பதெல்லாம் வளரும் நாடுகளில் முற்றிலும் அழிப்பதற்கான வேலைகளை அமெரிக்க வல்லரசு செய்தது. அது எதிர்த்து நின்றது வியட்நாம், மக்கள் சீனம் போன்ற ஒரு சில நாடுகள் தான். இந்தியா உட்பட அந்த இதில் வந்து அமெரிக்கா பக்கம் சாய்மானம் என்பது தான் நம்ம அனுபவம். 91க்கு பிறகே மன்மோகன் சிங் முதல்ல நிதியமைச்சர், நரசிம்மராவ் பிரதமர், அங்கே துவங்கி படிப்படியாக இந்தியாவிலும் தாராளமய கொள்கைகள் அமலாக்கப்பட்டன. அயல்நாட்டு கொள்கையிலும் ஏற்கனவே இருந்த அணிசேரா நிலைப்பாடு மாறி அமெரிக்க சாய்மானம் என்பது மேலோங்கியது. அதுக்கு பின்னர் தொடர்ந்து அமெரிக்காவோடு இராணுவ சார்ந்த ஒப்பந்தங்கள், இப்படி ஒரு நெருக்கமான உறவு அமெரிக்காவோட என்பதை அடுத்தடுத்து வந்த அரசுகள் முன்வைத்தன. ஆனால் 2007, 2008 பெரிய நெருக்கடி அமெரிக்காவுக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் ஏற்பட்டுச்சு, உலக முதலாளித்துக்கும் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகி அப்படி வரும்பொழுது தான் உலக முதலாளித்துவம் எவ்வளோ ஆழமான நெருக்கடி இருக்குது என்பதை உலகத்தில் பல நாடுகளும் உணர ஆரம்பித்தன. ஐரோப்பிய நாடுகளும் உணர்ந்தன, அமெரிக்காவும் அதை பார்த்தது. அப்போது இவங்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் முதலாளித்துவம் இருக்குது. முன்பு மாதிரி சந்தைகள் விரிவடைவதில்லை. இவங்க வந்து வல்லரசுகளை எதிர்த்து இறையாண்மை பெற்ற நாடுகள் உருவாகிவிட்டன. அவற்றை அடக்குவது அவ்வளோ எளிதாக இல்லை. இன்னொன்று, இப்போது அண்மை காலங்களில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, இந்த ITA எல்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கான ஒரு முக்கியமான தாது பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு சில நாடுகள்கிட்ட இருக்குது. இப்போ மக்கள் சீனம் அதில் வலுவாக இருக்குது, அப்படி சில நாடுகள் இருக்குது.
ஸோ உலகத்தினுடைய வளங்கள் அனைத்தையும் மீண்டும் கைப்பற்றி தன்னுடைய ஆளுமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோணத்திலிருந்து தான் ட்ரம்ப் அரசு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது என்ற அஜெண்டாவில் தான் இருக்குது. அதை ஒட்டி தான் நீங்கள் வந்து வெறும் ட்ரம்ப்பு அவர் என்ன சொல்கிறாருலாம் மட்டும் பார்த்தா சரி வராது. அமெரிக்க வல்லரசு தீவிரமாக தன்னுடைய உலகளாவிய ஆளுமையை மீட்டெடுக்க போரிட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவோடய இருக்கிறாங்க, சில நேரங்களில் வந்து வேறுபடுற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அவங்களும் இந்த ஏகாதிபத்திய முகாமனுடைய முன்பின் முரணற்ற பகுதி தான். அங்கே தான் இருந்தாங்க. அவங்க தான் காலங்காலமாக காலனி நாடுகள் வைத்திருந்தாங்க. இன்றைக்கும் அவங்க நீங்கள் மேக்ரான் பேசுவதோ, ஜெர்மானிய அதிபர்கள் பேசுவதோ, பிரிட்டிஷ் அதிபர் பேசுவதோ பார்த்திங்கன்னா பழைய சாம்ராஜ்ய ஆதிக்க உணர்வுகள் தான் அவங்க பேசுகிறாங்க. அதுவும் இது ஒரு உண்மையிலேயே ஆழமாக பார்க்கணும்னா இந்த பக்கம் இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் அதில் வரலைங்கிறது உண்மை. ஐரோப்பிய நாடுகளை அவர் அழைத்தார், உதவி பண்ணுங்கன்னாரா, முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் பணக்கார நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகள், கடந்த காலங்களில் உலகின் பல பாகங்களை அடிமைப்படுத்திய நாடுகள் இன்றைக்கு ஒரு 30-40 ஆண்டு காலமாக அனுமதித்த மூன்றாம் உலக நாடுகளின் இறையாண்மையை இனி அனுமதிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே உலகின் எல்லா வளங்களும் சுதந்திரமாக பெறுவதற்கு எங்களுக்கு ஏற்பாடு இருக்கணும், பன்னாட்டு வர்த்தகத்தை நாங்கள் முடிவு பண்ணுவோம், தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றிய விதிமுறைகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று ஒட்டுமொத்தமாக நாடுகளின் இறையாண்மையை காதில் போட்டு மிதித்து அமெரிக்க வல்லரசு அதை சார்ந்த இதர ஏகாதிபத்திய நாடுகளுடைய ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய முயற்சி தான் இன்றைக்கு நடந்திருக்கு. அதன் பகுதி இது. அதில் இஸ்ரேலினுடைய பங்கு என்ன? இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, ரொம்ப சின்ன நாடு, ஆனால் ஒரு கொடிய நாடு. அதாவது பாலஸ்தீன மக்களை கொன்று குவிப்பது ஒரு பக்கம், லெபனான் உள்ளிட்ட நாடுகளில் போய் போரிடுவது. துரதிருஷ்டவசமாக இந்திய பிரதமர் அங்கே போய் இந்த குற்றவாளியான, ஏற்கனவே சர்வதேச குற்றவாளி, அமெரிக்கா இஸ்ரேலுக்குள்ளேயே அவருக்கு தான் ஒரு கேஸ்லாம் இருக்குது, அதில் இன்னும் அவர் பெற்று விடுதலை விட்டு வரலை. இவரை போய் கட்டிப்பிடிச்சிருந்து இந்த ஒரு நெருக்கத்தை காமிச்சிருந்து ரொம்ப மோசமான ஒரு இடத்துல போய் நம்ம அயல்நாட்டு கொள்கையை இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசு நம்ம நிறுத்தி வச்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இப்போ உடனடியாக அதை பேச வேண்டியதில்லை. இந்த பின்புலத்தில் தான் வெனிசுவேலாவில் தலைவரை தூக்கிட்டோம் நம்ம, ஆக இதுவும் நம்ம எளிதாக செய்திடலாங்கிற பாணியில் அமெரிக்கா வந்து இந்த ஈரானோட போரை பேசியிருக்கு. அதில் என்ன விஷயம்னா, பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகள் கத்தார் உட்பட அதில் உதவி பண்ணியிருக்கிறாங்க, ஜெனீவாவில். அதில் என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈரான் தரப்பிலிருந்து நாங்கள் வந்து அணுகுண்டு உற்பத்தி பண்ண மாட்டோம், எங்கள்கிட்ட இருக்கிற யுரேனியத்தை மேலும் செறிவூட்டி ஒரு குண்டு உருவாக்குற மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் என்றெல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க, சொல்லிட்டாங்க. அதை பூரா புறக்கணிச்சிட்டு உடனடியாக யுத்தம் துவக்கலைன்னா ஒரு 10 நாளாக அவங்க அணுகுண்டு பண்ணிடுவாங்க என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து ட்ரம்ப் மேற்கொண்டார். இதற்கு பின்னாடி இருப்பது இஸ்ரேலுடைய தூண்டுதல். ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து அந்த வளைகுடா பகுதிகளில், மேற்காசிய வளைகுடா பகுதிகளில் அது ஒன்றும், அது ஏன் மத்திய கிழக்குன்னு சொல்கிறாங்க, அமெரிக்காக்காரனுக்கு மத்திய கிழக்காக இருக்கலாம், அது மேற்கு ஆசியா தான். மேற்காசிய பகுதியில் வளைகுடா நாடுகள் எல்லாம் மிரட்டி இப்போ வந்து அவங்க என்ன ஈரான் தான் அவனுக்கு பெரிய எதிரி என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஈரானை அழித்து விட்டால் இஸ்ரேலுக்கு போட்டி எதுவும் இருக்காது என்ற நிலைப்பாட்டில் தான் இஸ்ரேல் இதை பார்க்குது. பாலஸ்தீன பிரச்சனையை முழுக்க குழி தோண்டி பதிச்சிடலாம், அந்த அரபு நாடுகள் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க முடியாது. இந்த அஜெண்டாவோட தான் ட்ரம்ப் அவங்களுக்கு சுயமாக கிடச்சார். அப்போ ட்ரம்ப்பை நெருக்கி பிடிச்சி அவரும் ஒரு போர் வெறியர், அதனால் ஈரானை பற்றி சொல்லி இதை ஈரானை அட்டாக் பண்ணி ஆகணும், அவங்க சொல்கிறத நம்ப முடியாது என்ற ஒரு பிரச்சாரத்தை இது பண்ணி இதில் பெரிய அளவுக்கு மேலை நாடுகள், முதலாளித்த நாடுகளுடைய இராணுவ தொழில்கள், அந்த காம்ப்ளெக்ஸ், மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னால் ஐசனோவர் காலத்துன்னு சொல்லப்படுகின்ற இந்த இராணுவ பெருமுதலாளி கூட்டு அது ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த பல ஆயுதங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பயங்கரமான ஆயுதங்கள். ஆனால் இவங்க நினச்சது என்னென்னா, ஈரான் தாக்கு பிடிக்காது,
1 வாரம் 10 நாள் கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஈரான் இதை எதிர்பார்த்துருக்கு, இவங்க இப்படி பண்ணுவாங்க அநியாயம்னு தெரிஞ்சிருக்கு. ஈரான் ஏற்கனவே கொஞ்சம் அந்த அரசுக்கு எதிரான மக்களுடைய கலகங்கள்லாம் நடந்துச்சு. அந்த நியாயங்களுக்கு நான் இப்போ போகல. அது வந்து அரசு தரப்பிலும் பலவீனங்கள் இருந்திருக்கலாம், மக்கள் கலகங்களுக்கு ஒரு நியாயம் இருந்திருக்கலாம். அதுதான் இதெல்லாம் அவன் பயன்படுத்தி அவன் நினச்சான் இவன் உள்ள தாக்குதல் கொடுத்த உடனே புதுசுலாம் விழுந்துடும், அரசுக்கு எதிரானவர்களெல்லாம் ஒன்றுபட்டு அரசை வீழ்த்திடுவாங்க என்று ஒரு கற்பனையெல்லாம் அவன் இருந்தான், ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும். ஆனால் நடக்கலை. ஈரான் வந்து அவங்க தலைவரை கொன்னாங்க, தலைவரோட குடும்பத்தை கொன்னாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் இன்றைக்கி இப்போ தான் கமேனிக்கு அடுத்தபடியாக முக்கியஸ்தராக வந்திருக்காரு. அவர் அடிபட்டதுக்கு இப்போ அடுத்தாப்புல வரிசையாக அவங்க வந்து முக்கியமான தலைவர்களை அவங்க வந்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இராணுவ கவுன்சிலில் ஒரு முக்கியமான நபரை கொண்டிருக்காங்க, ஒரு மினிஸ்டரை கொண்டிருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க தலைவர்களை அப்புறம் தூக்கி போட்டோன்னா அது நாடு அடிபடிஞ்சிடணும். அப்படிப்பட்ட நாடு அல்ல ஈரான். ஈரான் வந்து ஒரு இது நீண்ட பாரம்பரியம் மிக்க நாடு, பல ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் பெற்ற ஒரு வலுவான தேசம். 10 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிற இடம், பரப்பளவு மிக அதிகம். அதை அவ்வளோ எளிதாக வந்து இவங்க துருப்புக்கள் உள்ள கொண்டு போய் இறக்க முடியாது. அப்போ வான்வழி தாக்குதலையே முடிச்சிடலான்னு அவங்க யோசிச்சு பார்த்தாங்க. ஆனால் ஈரான் ரொம்ப இதை எதிர்பார்த்து தயாரிப்போடு இருந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. திருப்பி அடிக்க ஆரம்பித்தோடனே ஊடகங்கள் பூரா அதை மறைக்குது, ரொம்ப குறைவாக தான் சொல்கிறாங்க. இப்போ ஈரானில் வந்து அவங்க என்னென்ன அநியாயங்கள் யூஎஸும் இஸ்ரேலும் செய்தது என்பதை பற்றி சொல்லாமலே இருக்க முடியல. ஆகவே இந்த 2 பள்ளிக்கூடம் அதை பாம்பு பண்ணுது, அதை கூட ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் கதை விட்டு பார்த்தாரு. ஆனால் ஃபேக்ட் அவங்க தான் இவ்வளோ குழந்தைங்க இருந்திருக்குது. அது 2வது ஸ்கூல் தாக்கியிருக்கிறாங்க. அப்போது இஸ்ரேலுக்கு கொள்வது என்பது இஸ்ரேல் அரசுக்கு இயல்பான ஒரு பணியாக பல ஆண்டுகளாக இருக்குது. அந்த தன்மையே வந்து ஒரு அழிக்கும் சக்தி தான் அது. ஸோ அவங்க ரொம்ப திட்டமிட்டு ஈரான் அழிக்கிறதுக்கு முற்படுறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து நீங்கள் ஊடுருவவே முடியாது, எங்களுக்கு அந்த டோம் இருக்குது, அயர்ன் டோம் இருக்குது என்றெல்லாம் சொல்லிட்டுனால இன்றைக்கி இஸ்ரேலில் வந்து ஒரு ஏர்போர்ட், மேஜர் ஏர்போர்ட், 1-2 பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸு இது பூரா இன்றைக்கி முடங்கிருக்கு. அப்போ ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் முக்கியமான இஸ்ரேலுக்குள்ள ட்ரூப் மூவ்மெண்ட்டோ இராணுவத்தை கொண்டு வருதோ அவங்களுக்கு. ஸோ வான்வழி தாக்குதல் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்குது. இது மிக முக்கியமாக ஈரான் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லணும். அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பகுதியை நாங்கள் வந்து மற்ற கப்பலில் விட மாட்டோம், எங்கள் கண்ட்ரோல் தான் அது இருக்குன்னு சொன்ன பிறகு அமெரிக்காவில் ஒன்றுமே செய்ய முடியல, பேரலைஸாக இருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவங்க பிரிட்டனை கூப்பிட்டாங்க, ஜெர்மனியை கூப்பிட்டாங்க, எவனும் வர மாதிரி இல்லை. ஏன்னா நீ போய் எங்களை கேட்காம ஒரு நேட்டோ வரமாட்டாமா, நான் நேட்டோலாம் வேண்டாம் எனக்கு, நான் உலகத்தை நான் தான் பெரிய சக்தி தான் சொல்லி யாரை கேட்டுட்டு நீ போன சண்டை. அவன் என்ன சொல்கிறான், நீ யார், நேட்டோலாம் நத்திங், யூஎஸ் தான் பவர்ஃபுல்லாக அவர் சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஆனால் உண்மை என்னன்னா அவருக்கு இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. எப்படியாவது வெளியேறணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஆனால் எப்படி வெளியேறது? ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நீ போய் அந்த ஆயில் டேங்க்கு இதெல்லாம் போய் அடிச்சு தப்பு இஸ்ரேல் எங்கள்கிட்ட சொல்லாம அடிச்சு, எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீ அடிச்சனால தான் அவன் அடிச்சான் அப்படின்னு கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காரு தான் அந்த ஸ்டாண்டை. அதாவது ஒரு ஸ்டேஜில் இஸ்ரேல் சொல்றதெல்லாம் செய்ய முடியாது என்ற இடம் வரும். ப்ரொஃபஸர், இப்போ இதுல பின்னாடி சூத்திரதாரி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி தொக்கி நிற்குது. உங்களுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன், அந்த எக்கனாமிக் இன்டர்பிரிட்டேஷனு, அந்த சிஸ்டம் இன்டர்பிரிட்டேஷனு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் இது இம்மீடியட் ரீசன்னு சொல்லப்படுறதுக்கு உங்களுடைய விளக்கம் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் வந்து இப்போ வந்து ரஷ்யாவும் சைனா விட்டுட்டா அதில் ஆயில், இந்த கேஸு இதெல்லாம் வந்து பெட்ரோலியத்தில் நம்பர் 1 பெனிஃபிஷியரி சைனீஸ், 85% போல வருது. யுஎஸ்ஏங்கிறது நாட் மோர் தென் 3% இருக்குது. அப்போ ஏன் அமெரிக்கா வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. இதுக்கு இடையில இப்போ சொல்லப்படுறது என்னன்னா, இட் இஸ் இம்ப்ளிமெண்டடாக இல்லைன்னு தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் உண்டு, இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போகக்கூடாது இந்த ஸ்ட்ரெயிட்டில், இந்த நீரணையில். ஆனால் வந்து மற்றவங்களாம் போனாலும் என்ன வேணும்னா உங்களுடைய ஆயில் ப்ரைஸை எதில் பே பண்ணணும் அப்படின்னா சீனாவுடைய யுவானில்
பண்ணணும் அப்படிங்கும் போது அப்போ என்ன ஆயிடுது, அந்த பிரிக்ஸ் நாட்டுக்கும் இதுக்கு வந்து மறைமுக ஒரு கோல்டு வார் இருக்குதா, அதில் வார் இருக்குதா அமெரிக்காவுக்கும் அந்த கூட்டணி இஸ்ரேலுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை குறித்து கொஞ்சம் சொல்லு. அதாவது இதன் பின்புல ஒரு பொதுவாக கடந்த பல பத்தாண்டுகளாக சோவியத்தினுடைய அழிவுக்கு பிறகு ஒரு துருவ உலகம் அமைக்கப்பட்டாலும் அதில் அடுத்தடுத்து எதிர்ப்போக்குகளும் வலுவடைந்திருக்கு. அப்போது ஒரு பல துருவ உலகத்தை நோக்கி உலகம் போயிட்டுருக்கு. இது நம்ம பிரிக்ஸினுடைய அமைப்பு பிறகு மேலும் வலுப்பெற்றது. ஈரான் வந்து பிரிக்ஸ் நாடுகளில் ஒரு நாடு. மக்கள் சீனம், ரஷ்யா, ஈரான், இந்தியா எல்லாமே அந்த பிரிக்ஸில் இருக்காங்க. பிரேசில், நம்ம இப்படி ஒரு நிறைய நாடுகள் இருக்குது. ஆனால் துயரம் என்னன்னா, ஒரு பிரிக்ஸ் நாடான ஈரான் தாக்கப்படும் பொழுது அதை கண்டிக்க முன்வராத இந்திய பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையில் வளைகுடா நாட்டின் மீது பாதிப்பு ஏற்பட்டுருச்சு என்று அதை ஒட்டி ஈரானை கண்டிக்கணும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு அவர் முன்மொழிகிறார், கோஸ்பான்சர் பண்ணுறாரு. இது ஒரு மிகப்பெரிய கொடுமை என்பதை நம்ம வந்து பதிவு பண்ண இது தவறு என்று நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக அமெரிக்க வல்லரசினுடைய ஆதிக்கம் பழைய மாதிரி இல்லை. அமெரிக்க பொருளாதாரமே ஒரு நெருக்கடியில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க பிரிட்டன் பைடனுடைய ஆட்சியில் பிறகு அதை ஒட்டி யாருமே வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவான்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடத்துல அவர் இருந்தார். ஆனாலும் அமெரிக்க பொருளாதாரத்தினுடைய ஒரு நெருக்கடியான சூழலில் பல புனைவுகளை முன்வைத்து மக்களை கவர்ந்து மிரட்டி பல்வேறு அவருக்குரிய பாணியில் ட்ரம்ப் வந்துட்டார். இப்போது பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே என்ன பேச்சு நடந்திருக்கு, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது அமலாகவும் ஆகிட்டுருக்கு. இந்த ஆயிலுக்கான பேமெண்ட்ஸ் முழுவதுமே டாலரில் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் லாங் பேக் போட்டுக்கிட்டது கிசிஞ்சரினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, 1974. ஆமாம். ஆனால் அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு இப்போ அன்ராவல் ஆகிட்டு இருக்கு. அது உதிர்ந்து வந்துட்டு இருக்குது. இப்போ பல நாடுகள், குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளார நம்ம மற்ற நாணயங்களில் வர்த்தகத்தை நடத்திக்கலாம், அவரவர் நாணயங்கள் நடத்திக்கலாம் என்று கூட அவங்க பேசியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த இந்தியா உட்பட உடனே யுவான் என்ற கரன்சியை ஏற்றுக்கிறாங்களோ இல்லைங்கிறதில்ல, அவங்க நாணயத்தில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது முன்னுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இந்தியா ரஷ்யா அப்படி தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று நீங்கள் வேடிக்கை பார்க்குறதுனா, இது ட்ரம்ப் எதிர்பார்த்தாலும் சொல்ல முடியாது, ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இந்த நெருக்கடியில் பெரும் பணப்பயன் பெறுவது இன்றைக்கு ரஷ்யா. ஏராளமான விலை உயர்ந்து ட்ரம்ப் $60 எல்லாம் ட்ரம்ப் வித்ரா பண்ணிட்டாரு. இன்னைக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அவனுக்கு ரஷ்யாவோட அது இறக்கக்கூடிய செய்யக்கூடாதுன்னு. நமக்கு வேற 30 நாள் டைம் கொடுத்து. அப்போ அது ரொம்ப கேவலமான ஒரு இது. பட் அதுக்கப்புறம் 30 நாள் அல்ல, தொடர்ந்து எல்லா நாடுகளுமே அனுமதி பெற்றாச்சு. அனுமதி பெறதுனே ட்ரம்ப் அவனுடைய மிரட்டலை பின்வாங்கிட்டான். அவன் தான் அனுமதி கொடுக்குறது. பட் அவன் மிரட்டிகிட்டு இருந்தான். இப்போ அந்த மிரட்டலை நீக்கி கண்டுக்காம போடுறான். ஸோ ரஷ்யாவுக்கு ஒரு இதில் பயன் இருக்குது. சீனா ஒரு வலுவான நிலையில் இருக்கிறாங்க, இதை சார்ந்தவங்க இல்லை. ஆனால் சீனா இந்த பகுதியில் ஒரு அமைதி வர வேண்டும். அதே நேரத்தில் ஈரான் தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எதிராக அமெரிக்க வல்லரசும் இஸ்ரேலும் தொடுத்த போருக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் என்று ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல இடங்களில் அவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவும் அவங்களோட தான் இருக்குது. ரஷ்யாவும் சைனாவும் பல்வேறு வகைகளில் மறைமுகமாக ஈரானுக்கு உதவிகரமான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனால யுத்த காலத்திலேயும் ஈரானை ஒழிப்பது என்பது அவ்வளோ எளிதில்லை. ஃபாரின் மினிஸ்டர் ஓப்பனாக சொல்லிட்டார், ரஷ்யாவும் சைனாவும் உதவி பண்ணது. அதான் அதனால் அமெரிக்க வல்லரசுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்றைக்கி ஒரு நெருக்கடி இருக்குது. அப்போ ட்ரம்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் இஸ்ரேலை கல்ச்சரோட மாதிரி அவர் பேசியிருக்கிறார். அவருடைய டீமில் இருந்தவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, பகிரங்கமாக நேற்று இது தவறான வார், நீங்கள் இஸ்ரேலால் தூண்டப்பட்டிருக்கிறீங்க, இந்த வாரம் நம்ம போகவே கூடாது, எந்த வகையிலையும் இது ஈரான் நம்ம ஈரான் போடுற சண்டையை நீ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எந்த வகையிலும் ஈரான் நம்ம தாக்குவதாகவோ நமக்கு ஒரு அபாயமாகவோ கருத முடியாது, இஸ்ரேல் தான் இன்றைக்கி இந்த வாரம் தூண்டி இருக்குங்கிறத சொல்லி
அது இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் அமெரிக்காவுக்குள்ள வலுவாக ஆகிட்டு இருக்கு. ஈரான் சைட்லேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க ப்ரொஃபஸர், என்னன்னா எந்த கட்டத்தையும் நாங்கள் அமெரிக்காவை ஏற்றி எதுவும் செய்யலை, பேசலையே, நீ ஏன் என்னை அட்டாக் பண்ணுறாங்க? இல்லை, அதுக்கு அவங்க பலதும் பேசுவாங்க, அதுக்குள்ள நான் போகல. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வாரம் நடக்கும்போது பல வகையான ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படும். பட் அப்ஜெக்டிவாக இன்றைக்கி இந்த இஸ்ரேலுடைய யுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. அதனால் இஸ்ரேலை ஒரு எல்லைக்குள்ளே வைக்க வேண்டிய நிர்பந்தம் அமெரிக்காவுக்கும் வந்துருச்சு. ஐரோப்பிய நாடுகள் தான் முன்பெல்லாம் கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அப்போ அவங்க கூட இந்த ஜெனசைடு என்று வரும்பொழுது பல ஐரோப்பிய நாடுகளே இன்றைக்கி நெத்தன்யாஹு குற்றவாளி என்று அறிவிச்சிட்டாங்க ஐசிசி முடிவுப்படி. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் கவனம் பூராமல் யுக்ரைனில் இருந்துச்சு ஏற்கனவே. இப்போ கிட்டத்தட்ட யுக்ரைன் பின்னுக்கு தள்ளப்பட்டு இது மேற்கு ஆசியாவில் மிகப்பெரிய போர் என்பது உலகத்துக்கே அபாயம். அதாவது அவங்க பிரச்சனை என்ன, உலகெங்கும் சந்தைகள் சரிகின்றன. குறிப்பாக நிதி சந்தைகள் பூரா இன்றைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுகள் பூரா பயங்கரமான ஒரு பின்னடைவு சுழற்சி, அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் என்பது ஒரு பெரும் நெருக்கடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சார், இப்போ முடிவாக நான் என்ன உங்கள்கிட்ட கருத்து கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த போர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத குறித்து இந்த டைனமிக்ஸை வச்சு ஒன்று சொல்லுங்களேன். இல்லை, அதாவது எவ்வளோ நாள் நீடிக்க முடியும்? ஈரான் ஒரு நீண்ட போருக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈரானில் அவனுடைய மிலிட்ரி கமாண்டோட கூட டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டான், எல்லாம் மையப்படுத்தி தேரான வச்சு 31 டிவிஷன் அப்போ அங்கே பிரித்து கொடுத்துட்டான். மக்கள் இப்போ இது எந்த மக்கள், ஒரு பகுதி மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக போராடினாங்க. ஆனால் இன்றைக்கு ஈரான் மக்கள் பூராமே அரசுக்கு ஆதரவாக தான் நிற்பாங்க. இறையாண்மை தான் முக்கியமான பிரச்சனை. நாடுகளின் இறையாண்மை என்று வரும்பொழுது உலகெங்கும் அமெரிக்காவினுடைய தலையீட்டுக்கு கண்டனம் வரும். அது அமெரிக்காவுக்குள்ளேயே வந்திருக்கு. அமெரிக்காவுக்குள்ள ட்ரம்ப் டீம்லேயே இருந்த ஆள் ஒருத்தர் ஒரு கிறிஸ்டியன் ப்ரீச்சர். அவர் மத காரணங்களை முன்வைத்து நம்ம இஸ்ரேல் இப்படி பண்ணுறது தவறு, நம்ம இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது, அகண்ட இஸ்ரேல் என்பதை வலுவாக சொல்கிறாங்க. வளைகுடா நாடுகளுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க தாக்கப்படுறாங்க, உண்மைதான். ஆனால் ஈரான் சொல்வது போல் நாங்கள் அந்த நாடுகளை தாக்கலை, அங்கே இருக்கிற அமெரிக்க இராணுவ தளங்களை முகாம்களை தாக்குறோம். அதனால் அது தவிர்க்க முடியாது, ஏன்னா அவன் எங்கள் மேலே கொண்டு போட்டுருக்கான். அப்போது இந்த டைனமிக்ஸ் ஆஃப் த வார் போகிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ என்ன நடக்கும் சொல்ல முடியாது. ஆனால் இறுதியாக இந்த யுத்தத்தை வெல்வதற்கான எந்த வாய்ப்பும் இஸ்ரேலுக்கும் கிடையாது, அமெரிக்காவுக்கும் கிடையாது. அவங்க கட்டாயமாக இந்த யுத்தத்தில் தோல்வி அடைவார்கள். அவங்க துருப்புக்களை இறக்கி விட்டாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனைக்கு போவாங்க. ஆக ஈரான் தாக்கு பிடிச்சு இந்த போரில் தன் இறையாண்மையை பாதுகாத்து கொள்ள முடியும். அதற்கு ரஷ்யா, சீனா உட்பட பல நாடுகள், பிரேசில், பிரிக்ஸ் நாடுகளில் பல உறுதுணையாக இருக்கும். துரதிருஷ்டவசமாக இப்போது பிரிக்ஸினுடைய சேர்மனாக இருக்கிற இந்தியா ஒரு தவறான இடத்துல இருக்குது இன்றைக்கி. இந்த ஒன்றிய அரசின் கொள்கைகளின் காரணமாக அதை மீட்டெடுக்க சில நேரம் தேவைப்படலாம். பட் உலக மக்கள் கருத்து என்பது இன்றைக்கு வலுவாக அமெரிக்க தலையீட்டுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதை மிக விரைவில் பார்க்க முடிஞ்சிச்சு. முதல் நாள் அந்த படங்காட்டுற மாதிரி யூரோப் எப்போதுமே ஒரு நம்பத்தகுந்த நட்பு அல்ல. அந்த ஏகாதிபத்திய சுரண்டெல்லாம் அவனுக்கு மையமான பங்கு உண்டு. அதனால ஆனால் அவங்க இன்னைக்கு என்ன பார்க்குறாங்கன்னா, உலக பொருளாதாரம் சரிஞ்சிருவேன், எரிபொருள் இல்லை என்ன பண்ணுவீங்க, எப்படி வண்டியை ஓட்டுவீங்க. இன்னும் சீனாவை எதிர்த்தா இவங்களுக்கு மாற்று சோர்ஸ் என்ன? ரஷ்யா ஒரு வலுவான நாடாக இருக்குது, அவனுடைய எக்கச்சக்கமாக எண்ணெய் வளங்கள் இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கு எண்ணெய் வளங்கள் இல்லாமல் இல்லை, அமெரிக்கா தாக்கு. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் அப்படி அல்ல. அதனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்திருந்த எண்ணெயும் அவன் கெடுத்தான். பைப் லைன் போடக்கூடாது, இதெல்லாம் உடச்சி கெடுச்சாலும் பண்ணாங்க. இப்போ அந்த டைடு திரும்பிடுச்சு, அலையுது, திரும்பி அடிக்குது. அநேகமாக இஸ்ரேல் ஒரு முட்டுச்சந்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அந்த நெத்தன்யாஹு என்பவர் பன்னாட்டு குற்றவாளி மட்டுமல்ல, இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே ஒரு குற்றவாளி. அவர் மீது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் ஈரான் பெரும் சேதங்களே எதிர்கொண்டிருக்குது, அது ஃபேக்ட். அப்போ அவனுக்கு ஒன்று தான் அவனுக்கு 100 பேர் இறந்து போகிறாங்க. ஆனால் ஈரான் பெரிய நாடு,
ஆமா அவ இறையாண்மைக்கா ஃபைட் பண்றாங்க. ஆமா இவங்க எதுக்கா ஃபைட் பண்றாங்க? அமெரிக்கா அங்க என்ன ஸ்டேக்ஸ் அங்க இருக்கு? அமெரிக்க துருப்புக்கெல்லாம் இறக்க முடியாது. அஃபென்ஸ் அமெரிக்கா துருப்புக்களை இறக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே வியட்நாம் அனுபவம் இருக்கு, மற்ற அனுபவங்கள் இருக்கு. ஆகவே ஆப்கானிஸ்தான் வரிசையா அமெரிக்கா தோல்வி விட்டுருக்கு அந்த பகுதியில். ஆகவே எனக்கு என்ன பண்ணுதுன்னா, இன்று நாளை என்ன என்பதை விட ஒரு மீடியம் டேர்மில் பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் என்பது அமெரிக்காவால் வெல்ல முடியாத யுத்தம். அமெரிக்காவுக்குள்ள பயங்கரமான எதிர்ப்பு வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நவம்பரில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வரப்போகுது, ஹவுஸ் செனட்டுக்கெல்லாம். அது அநேகமாக ட்ரம்ப் கோஷ்டி பெருமளவுக்கு பின்னடைவு எதிர்கொள்ளும். ஆமாம் சுப்ரீம் கோர்ட்டு அவனுடைய டேரிஃப்ஸை அடிச்சிருச்சு. அது எங்கே திரும்பினாலும் ட்ரம்ப்புக்கு வந்து எதிர்வினைகள் வலுவாகிட்டு இருக்குங்க அந்த நாட்டுக்குள்ளேயே. ஆனால் அதெல்லாம் நமக்கு முக்கியமில்லை. தாக்கப்பட்ட ஈரான் நாட்டு மக்கள் நீண்ட பாரம்பரியம் உள்ள ஒரு நாடு, இறையாண்மைக்காக அது பாடுபடும். அந்த கல்ஃப் வளைகுடா நாடுகள்லையும் அவன் ஒரு கடுமையான அடக்குமுறையை வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறானுங்க. காசு கொடுக்குறாங்க, வேலை கிடைக்குது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் வந்து அரசியல் ரீதியாக எதிர்ப்பை, ஜனநாயகத்தை இன்னைக்கு அங்கீகரிக்கவே மாட்டான். ஜனநாயகத்தை பற்றி ஈரானுக்கு உபதேசம் செய்யும் அமெரிக்கா ஏன் கல்ஃப் நாடுகளுக்கு பண்ண மாட்டேங்குது? அங்கே எந்த ஜனநாயகமும் கிடையாது. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த போர் எங்கே செல்கிறது, என்ன நடக்கும், ஆர்வம் சொல்ல வேண்டாம். ஆனால் உறுதியாக என்ன சொல்ல முடியும்னா, ஈரான் மக்கள் அவங்க நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க போராடுறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் ஈரான் அரசை எதிர்ப்பவர்கள் கூட அயல்நாட்டு துருப்புக்கள் அங்கே வருவதையோ தலையிடுவதையோ விரும்ப மாட்டாங்க. ஆகவே இன்றைக்கு வந்து இப்படி ஒரு 100க்கு 2 பேர் இருந்தால் பெரிய விஷயம். ஆகவே இஸ்ரேலுக்கு ஆதரவு உலகம் முழுவதும் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு என்பது வலுப்பெற்றிருக்கிறது. ட்ரம்பை பற்றி கேட்கவே வேண்டாம். அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்புக்கு பெரும் எதிர்ப்பு உருவாகிருக்கு. ஆனால் ஒரு வலதுசாரி கூட்டம் அவங்க கூட இருக்கு. ஐரோப்பிய வலதுசாரி கூட்டம் அவங்க கூட எல்லா இடங்களையும் ஒத்துப்பாட்டி கூட உலகின் வளங்களை சுரண்டுவதில் மேலைநாட்டு பன்னாட்டு பெருங்கம்பெனிகளும் மேலைநாட்டு வல்லரசுகளும் இணைந்து இருக்கிறாங்க என்றாலும் கூட அவர்களுக்கு எதிரான தேச விடுதலை சக்திகள், இறையாண்மை கோரும் சக்திகள், வலுவான மக்கள் சீனம், ரஷ்யா, பிரசீல் உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் இன்றைக்கு வந்து எதிர் முகாமில் இருக்கிறாங்க. ஆகவே துரதிர்ஷ்டவசமாக இந்தியா தான் இதில் வந்து ஒரு தவறான இடத்துல இன்றைக்கி நிற்குது. அது இந்திய மக்கள் அதை சரி செஞ்சுருவாங்க. ஆக நிச்சயமாக அமெரிக்க வல்லரசு இந்த போரில் வெல்ல இயலாது. இஸ்ரேலை ஒரு நெறிப்படுத்தக்கூடிய, ஒழுங்கான நிலைப்பாட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு படிப்பினையாக இஸ்ரேல் மக்களுடைய நன்மைக்காக மாற்றங்கள் அங்கே ஏற்பட வேண்டும் என்பதையும் சொல்லி முடியும். அங்கு வளைகுடாவில் வாழும் இந்திய மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் விரைவில் இந்த யுத்தம் முடியணும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க முடியும். இந்த விவாதத்தில் வந்து பேராசிரியர் அவர்கள் என்ன இன்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த வார்ங்கிறது இன்டெஃபினிட்டாக கண்டினியூ ஆகிறது வாய்ப்பு இல்லை, முடிவு இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் எல்லா நாடும் சந்திக்கின்ற நிலையில் உலக அமைதி என்பது தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று கூறி, உண்மையிலே நேயர்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த செய்தியும் இந்த விவாதத்தினுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறும். நன்றி.